போட்டி அதிகரித்துவிட்ட இந்நாளில் பிரபலமான பெயர் சார்ந்து தனது விற்பனை யுக்தியை அமைப்பது பரவலாகி வருகிறது. அவ்வகையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இப்போது காய்கறி கனி விற்பனை கூடங்களும் இந்த யுக்தியை பயன்படுத்த தொடங்கிவிட்டன. திண்டுக்கல் மாவட்டத்து பிரபல ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையின் பிரபலத்தை பயன்படுத்தி சென்னையில் முளைத்து வரும் காய்கறி அங்காடிகள் இதற்கு ஒரு உதாரணம். 1977ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி சந்தை. இன்று இந்த சந்தையில் மட்டும் ஒரு நாளுக்கு சுமார் 2000 பேர் வேலை செய்கிறார்கள். மற்ற பலவற்றை ஒப்பிடும்பொழுது இந்த சந்தை தனி பெயர் பெற்று விளங்க காரணம் சுற்றியுள்ள 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல கிராமங்களில் பயிரான விளை பொருட்களையும் விவசாயிகள் ஒட்டன்சத்திரத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்ததுதான். சுமார் 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த காய்கறி சந்தையில் ஒரு நாளுக்கு சராசரியாக 1500 டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்படுகிறது. கேரளாவில் இங்கே தமிழ்நாடு இந்த காந்தி மார்க்கெட் ஃபேமஸ் ஆனதுக்கு வில்லேஜ் அதிகம் ஜாஸ்தி. அது காய்கறி மார்க்கெட் நிறையா விளைவிச்சு இங்கே கொண்டு வந்து போடுறாங்க. ஒரு நாள் டர்னோவர் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருதுங்க, எல்லா டோட்டல் கடைக்கெல்லாம் சேர்த்து. இந்த சந்தைக்கு வரும் காய்கறியில் 60% கேரளாவிற்கும் 40 விழுக்காடு தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகிறது. சீசன் இல்லாத மற்றும் மழை குறைவான நேரத்திலும் இந்த சந்தைக்கு சராசரியாக 750 டன் காய்கறி வரத்து உள்ளது. தொடர்ந்து 35 ஆண்டு காலமாக இப்பகுதியில் பிரபலமாகியிருந்ததால் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள காய்கறி மொத்த வியாபாரிகள் முதல் சில்லறை வியாபாரிகள் வரை அனைவரிடமும் இந்த சந்தை பிரபலம். இதன் பெயர் பிரபலமானதை ஒட்டி அண்மை காலமாக சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஒட்டன்சத்திரம் காய்கறி அங்காடி என்ற வர்த்தக பெயருடன் பல கடைகள் தொடங்கப்பட்டு வருகின்றன. ஸோ நம்ம கடையில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மாதிரி காய்கறி எடுக்கிறதுக்கு. ஏன்னா அங்கேருந்து பெரும்பாலும் இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கோ இல்லை இங்கே இந்த சைடு இருக்கிற நார்த் மெட்ராஸ் மார்க்கெட்டுக்கெலாம் வர்றது கிடையாது. மெயினாக கேரளா அந்த மாதிரி தான் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நம்ம அந்த நாட்டு காய்கள்லாம் அங்கேருந்து கொண்டு வரணும். அங்கேருந்து ஏன்னா அந்த வெரைட்டிலலாம் நிறைய ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாங்க. ஸோ அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் இந்த கடையின் ஆரம்பமே அதுதான். அதனால தான் அது கடையே ஒட்டன்சத்திரம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஷாப்னு நம்ம இது பண்ணியிருக்கோம். சென்னையை தொடர்ந்து தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் ஒட்டன்சத்திரம் காய்கறி அங்காடி என்ற பெயரில் பலர் இப்போது கடை விரிக்க தொடங்கியுள்ளனர். தமிழகத்தின் ஒரு சிறு நகரில் தொடங்கிய இந்த சந்தை இப்போது இந்த ஊரின் பெருமையை தமிழக மக்களுக்கு மட்டுமின்றி வெளி மாநிலத்தவர் பலருக்கும் கொண்டு செல்வது குறிப்பிடத்தக்கது. இந்த பெயரை மற்ற யாரும் பயன்படுத்தக்கூடாது என இப்பெயருக்கு ட்ரேட்மார்க் உரிமை கோரி யாரும் விண்ணப்பிக்காமல் இருந்தால் சரி. புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல் செய்தியாளர் வீரமணிகண்டனுடன் வி. விஷ்ணுராஜ்.